மகா எமர்த்தி, அந்த குபேரன் இன்னைக்கு உனக்கு கண்ணை திறந்துட்டா. சீக்கிரம் லூட் அடிச்சிட்டு கிளம்பு. அதுக்குள்ள யாரும் வராம இருக்கணும். சரி, சரியான நேரத்துல வந்து சொதப்பிட்டா. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. ராதிகா, என்னம்மா? நீங்க உட்காருங்கம்மா. அம்மா, விஷாக்காவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவளுக்கு அர்ச்சனை பண்ண கோயிலுக்கு போயிருந்தேன். போன இடத்துல எதிர்பாராம நான் விஷாக்காவை பார்த்தேம்மா. மா,
சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவ ரொம்பவே மாறி இருக்காமா. மா, விஷாக்காக்கு கல்யாணம் ஆயிருக்குமா. அதோட அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. அவ தான் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கா தெரியுமாமா? ராதிகா. மா, அவ தான் கல்யாண வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்புறம் என்ன? அப்புறமாவது நீ அவளை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. யாருமா இப்ப குறுக்க நின்று தடுத்தாங்க? உனக்கே நல்லா தெரியும்ல, அவளோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தானே. வீட்டுல மத்தவங்கள வந்து பாருன்னு சொல்லக்கூடாதா? உங்ககிட்ட போய் இதை சொல்றேன் பாரு. நீ தான் உன்னோட புது அப்பா கூட பிறந்த சகோதரி கூட சீராடுறதுக்கே உனக்கு நேரம் போறலையே. இப்பெல்லாம் உனக்கு கூட பிறந்தவ தானே தங்கச்சி. அவளோட சந்தோஷம் தானே உனக்கும் சந்தோஷம். உனக்கு எங்க குடும்பத்தை பத்தி ஒரு துளி கூட அக்கறையே இல்லை. பார்த்தாலே தேவிகி, இதனாலதான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், நம்ம சொந்தம் தான், வெளி சொந்தம் தான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதோ இந்த சனிய அந்த விஷாகாவை கூட்டிட்டு வர கொஞ்சம் கூட முயற்சி பண்ணவே மாட்டா. அம்மா, அம்மா, கொஞ்சம் அதை எடுத்து தாயே. உனக்கு தெரியலையா நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன்னு? மர்த்தி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அதை எடுத்து கூட. கழுத்த இருக்காம கிளம்புறியா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு தானே சொல்ற. அதுக்கு ஏன் இப்படி இவ்வளவு திமிரா பதில் சொல்ற? திமிராவா? யாரு பார்த்து திமிர் பிடிச்சவன் சொல்ற? என்னையா திமிர் பிடிச்சவன் சொன்ன? என்ன பண்ற நீ? வேண்டாம். மவனே, நீ திமிர் பிடிச்சவங்க, உங்க அப்பா அம்மா திமிர் பிடிச்சவங்க, உன் மொத்த குடும்பம் திமிர் பிடிச்சவங்க. மர்த்தி, என்ன பண்ற நீ? கையெடு. மவனே, உன் கண்ணு நோண்டி வா பின்னாடி. மர்த்தி வேண்டாம், கத்தி எடுத்துரு. வேண்டாம், பயமா இருக்கு. இமர்த்தி, கிழவா, உனக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? போ, உள்ள போ. மவனே, நான் உங்க எல்லார்கிட்டயும் இம்மர்த்தி சார்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் இம்மர்த்தியை கூட்டிக்கிட்டு நாளைக்கே கிளம்புறேன். இமர்த்தி எங்கேயும் போக கூடாது. நீங்க எல்லாரும் எதை கவனிச்சீங்க? இமர்த்தி விவேகானந்த் என்ன செஞ்சானு தானே? ஆனா அதனால என்ன நடந்ததுன்னு நீங்க யாருமே பார்க்கலையே பாட்டிமா. விவேகண்ணா எந்த ஒரு உதவி இல்லாம தனியா நிக்கிறாரு பாருங்க. இல்லடா, இப்ப நீங்க தனியா நடக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஆமாண்ணா,
முயற்சி பண்ணுங்க, உங்களால நடக்க முடியும். விவேக் வாப்பா பார்க்கலாம், வாமா. அம்மா விவேக், ஆமா விவேக், மெதுவா நடந்து வா. உங்களால முடியும் அண்ணா. விடுவண்ணா. மெதுவா. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் விவேக் நடந்து நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அவன் நடக்கிறத பார்த்ததும் என் மனசு குளிர்ந்து போச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. அண்ணன் சீக்கிரமா குணமாயிருவாருன்னு தோணுது. ஆனா நீங்க எப்படி தனியா நின்னீங்க? அதுக்கு காரணம் இமர்த்தியும் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டு தானே காரணம். நான் இப்பவே போய் அவளுக்கு நன்றி சொல்லிட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, அவகிட்ட இப்ப போய் பேசினா நல்லா இருக்காது. அவ கொஞ்சம் கோவமா இருப்பா. நான் அவகிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன். எவ்வளவு தைரியம் தான் இந்த பைத்தியங்களுக்காக அந்த கிழைய நடிக்கும். இருக்குடா கிழவா உனக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கஜானாவை காலி பண்ணிட்டு இங்க இருந்து எஸ் ஆகணும். ஏய் மர்த்தி, இனிமே குபேரம் உன் பைக்குள்ள. இத்தனை வருஷமா முயற்சி பண்ணி முடியாதுன்னு விட்ட காரியத்தை இன்னைக்கு இமர்த்தி இவ்வளவு சீக்கிரம் நடத்தி முடிச்சிருக்காளே. நம்ம விவேக் இப்ப மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டான். ராதிகா, சொல்லுங்க பாட்டிமா. நீங்க வந்து உட்காரு. அம்மா, நீ கர்ப்பமா இருக்கிற பொண்ணு, கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். இமர்த்தி நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கல, இப்போ அவ மிரட்டல்ல நம்ம விவேக் எந்த உதவியும் இல்லாம தானே நடக்க ஆரம்பிச்சிட்டான் இல்ல? தாராசங்கரையா, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா எங்க விவேக்குக்கு இமர்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம விவேக்கோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன மருமகளே, எப்பவும் நடக்கிற மாதிரி இந்த தடவை நீ சொன்னதுதான் சரி. பாட்டிமா, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். நான் சொல்றது கேளுங்கண்ணா. நீங்க உட்காருங்க. தேவா, நான் ஏற்கனவே வாழ்க்கையில ஒரு தடவை அனுபவப்பட்டது போதும். மறுபடியும் என் வாழ்க்கையில வேதனையை அனுபவிக்கவோ அவமானப்படவோ நான் விரும்பல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நீங்க முதல்ல உட்காருங்கண்ணா. இதை பாரு விவேக், எல்லாமே தப்பா தான் நடக்கும். நீ தப்பா நினைக்கிற விவேக். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் விவேக். இமர்த்தி நிச்சயமா மிருணாளினி மாதிரி கிடையாது. அவ நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல மனைவியா நடந்துக்குவா. எப்பவும் நீ எங்களுக்கு என்ன சொல்லுவ? யாரா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா மாற மாட்டாங்கன்னு சொல்லுவேல. அதே மாதிரி தான் விவேக். சீக்கிரமாவே இமர்த்தி மாறிடுவா. உனக்கு நல்ல மனைவியா இருப்பா. ஒரு நல்ல மருமகன்னு நிரூபிப்பா. இல்ல பாட்டிமா, என்னால மறுபடியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பாரு விவேக்,
நடந்ததுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லையே. நீ தான் தப்பு பண்ணன்னு ஏன் ஃபீல் பண்ற? பாட்டிமா சொல்றது சரிதானே விவேக்? ஏன் நீ தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற? அதெல்லாம் மறந்துடுப்பா. இமர்த்திய கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லு. விவேகண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இமர்த்தி சந்தோஷமா இருப்பா. ஆமாண்ணா, அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் உங்க வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் வரும். ஏற்கனவே ஏதோ தப்பா நடந்ததுங்கிறதுக்காக எப்பவுமே அப்படி இருக்காது இல்ல. ஒருவேளை இமர்த்திக்கு இந்த கல்யாணத்துல ஆட்சேபனை இல்லைன்னா அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இமர்த்தி கிட்ட நான் மெதுவா பேசிக்கிறேன். அதுவும் இல்லாம அவ நிச்சயமா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லையே. அதுக்கப்புறமும் நாம ஏன் காத்திருக்கணும்? விவேக்குக்கு நாம சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நாம நிச்சயதார்த்தத்துக்கு சீக்கிரமா முகூர்த்த குறிச்சு வச்சிடலாம். கண்டிப்பா. உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் என் தங்கச்சியும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ போறோம். பாட்டிமா, ஸ்வீட் கொண்டு வரட்டுமா? ஆமா, வேணும், போய் கொண்டு வா. இந்த மூதேவி முதல்ல விஷாகாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டுச்சு. தான் மகா பண்டிதனியா உக்காந்துக்குச்சு. இப்ப பத்தியா, மறுபடியும் தங்கச்சியே வீட்டுக்கு கொண்டு வர போகுது. நீயே பாரந்தேவையே, தன்னோட ரத்தம் அவன்னு நிரூபிக்கிறாள்ல. தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஊர்மிளாக்கா, சீரக தண்ணி பாட்டிமா அறையில வச்சிருங்க. அட இமர்த்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தாகமா இருந்ததுன்னு தண்ணி குடிக்க சமையல் அறைக்கு போறேன். சரி, அதுக்காக நீ ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? நானா பதட்டமா? இல்ல, நான் உனக்கு நன்றி சொல்றதுக்காக வந்தேன். நீ இன்னைக்கு விவேகண்ணாவை சரி பண்ணல, அதை நினைச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பா கோவத்துல உன்னை அடிச்சிட்டாருல்ல, அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மனுஷோட நான் தண்ணி குடிக்கணும், என்ன போவிட. இமர்த்தி, ஒரு நிமிஷம். உனக்கு தெரியுமா இன்னைக்கு இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு? அதனால அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமா? என்னால நம்பவே முடியல. உன்னை அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் பிடிச்சு போகுன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பிறந்ததுல இருந்தே இத்தனை வருஷங்களா நீயும் நானும் தனித்தனியா வளர்ந்துட்டோம். ஆனா இப்ப நடக்க போற ஒரு விஷயத்தினால இனிமே நீயும் நானும் எப்பவும் ஒன்னாவே இருக்க போறோம். அப்படி என்ன விஷயம் அது? அது அது அப்பாவே உன்கிட்ட சொல்லுவாரு. இமர்த்தி, சின்ன வயசுல இருந்து கண்டிப்பா யாரும் உன்னை அணைச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் உன்னை அணைச்சிக்க போறேன். நீயா? யாரோட அரவணைப்பும் இல்லாம நீ இவ்வளவு நாளா வளர்ந்துட்ட. ஆனா இனிமே நீ எப்பவுமே என்னோட அரவணைப்புல இருக்க போற இமர்த்தி. எனக்கு தெரியும் இமர்த்தி, ஒரு தாயோட அரவணைப்பு உனக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே நான் தான் உனக்கு அம்மா, அப்பா, அதோட சகோதரி. எல்லா உறவும் நான் தான். என் சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். என்னோட இந்த கடமையில இருந்து நான் தவறவே மாட்டேன். நாளைக்கு உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாளையில இருந்து உன் வாழ்க்கையே மொத்தமா மாறிட போகுது. நீ என்ன சொல்ல வர? அது உனக்கு நாளைக்கு புரிஞ்சிடும். நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. நான் கிளம்புறேன். தாகமா இருக்குன்னு சொன்னேன்ல, போய் தண்ணி குடி.